ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி மாபெரும் முன்னிலையில் இருக்கிறத பார்த்து விஜய் அவர்களுடைய குடும்பத்தினர் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வரும்னு மக்கள் அனைவரும் ஆர்வலாக எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் இந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவா அப்படின்னு ஒரு கடும் விவாதம் வந்து எழும்பிக்கிட்டு இருந்துச்சு. எக்ஸிட் போல் எல்லாமே திமுக அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சாதகமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலையில் யார் எதிர்பார்க்காத விதமாக தாவேகா ஒரு மாபெரும் முன்னிலையில் வந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 சீட்டுக்கு மேலே அவங்க தான் வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. இந்த ஒரு ரிசல்ட்டை பார்த்துட்டு தாவேகாவோட தொண்டர்களும் சரி விஜய் அவர்களோட ரசிகருமே சரி பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அதே போல் இப்போ சமீபத்தில் தளபதி விஜய் அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. தாவேகா கட்சி ஆரம்பித்த சமயத்திலேருந்து 1000 விமர்சனங்களும் 1000 குற்றச்சாட்டுகளும் வச்சிருந்தாலுமே கூட இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டில் இவ்வளோ பெரிய வெற்றியை தாவேகா கட்சி சம்பாதிக்கும்னு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஆனால் இன்னும் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்காத வகையில் தான் இன்னும் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா தமிழக வரலாற்றிலேயே தாவேகா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். இன்னும் எதிர்பாராத விதமாக அதிமுக கூட்டணி 2வது இடத்துல முன்னிலையிலையும் திமுக கூட்டணி 3வது இடத்துலையும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருக்கு. இந்த எலெக்ஷனில் கடைசியில் யார் ஜெயிப்பா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.